வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இதயத்துல்லா அவர்களும் திமுகவைச் சேர்ந்த பிரபாகரன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். நம்ம பல்வேறு தலைப்புகள் பற்றி பேசியிருக்கிறோம். அதில் முதல்ல மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தேர்தல் வெற்றியை கணிக்க முடியாது, குறிப்பாக தமிழகத்தில் 5 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு, அதனால் யாருக்கு வெற்றி என்பதை அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும்னு ஒரு பல்வேறு கட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள, அதை பற்றி அடுத்துல பேசுவோம். ஆனால் முதல்ல வெற்றியை கணிக்க முடியாதுன்னு சிதம்பரம் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் 100க்கு 100 உண்மை இருக்கிறது. முன்பெல்லாம் 2 அணிகள் நிற்கும், அப்பொழுது எளிதாக யார் வெல்வார் என்று சொல்லிவிட முடியும். இப்பொழுது கருத்து கணிப்புகளே ஒன்று செய்ய முடியவில்லை. உதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 5 சீட்டு வெற்றி பெறும் என்றார்கள், பிறகு 8 என்றார்கள், இப்பொழுது கருத்து கணிப்பு 11 என்கிறார்கள். இன்னும் போக போக நீங்கள் பார்த்தால் 20ஐயும் வெல்லுவோம் என்று கூட சொல்வார்கள். நான் ஒரு கட்சி கருத்து கணிப்பு பற்றி, அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 30க்கு மேல் வெல்லும் என்றார்கள், அப்புறம் 20 நாங்கள் 20 நாங்கள், இப்போ அது குறை. இப்படி கருத்து கணிப்புகள் என்பது திணிப்புகள் தான். அதனால் இன்னைக்கு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு சூழல் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் 5 முனை போட்டி. அதில் மற்ற எந்த கட்சியை விட காங்கிரஸ் கட்சி மட்டும் தனித்து நிற்கின்றது, அல்லது எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் இருக்குது. அதிமுக கூட்டணி சீட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி, சீட்டு இல்லாத கூட்டணின்னு 2 உண்டு. அங்கே சீட்டு உள்ள கூட்டணி அங்கே இருக்கிறது, சீட்டு இல்லாத கூட்டணி இருக்கிறது, சீட்டு உள்ள கூட்டணி வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த கட்சி வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. இது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே சொன்னார், எனக்கு கூட்டம் கூடுகிறது ஆனால் அது ஓட்டாகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம் இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பார்க்குறோம், அலைங்கிறோம். ஒருத்தர் அலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, அதை அலைங்கிறாங்களா அல்லது உண்மையான அலையா என்பது தேர்தலுக்கு பின்னால தான் தெரியும். இல்ல, 5 முனை போட்டியில காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு, சிதம்பரம் போட்டியிலே இல்ல, அந்த விரக்தியில் இதை சொல்றாருன்னு ஏன் எடுத்துக்கூடாது? தனித்து விடப்படவில்லை, தனித்து நிற்கிறார்கள். அதற்கு காரணமும் சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? சரி, அந்த காரணத்துக்கு மறுபடியும் வரேன். சிதம்பரம் சொல்லியிருக்கக்கூடியதை ஒரு மூத்த அரசியல்வாதியோட கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய விரக்தின்னு எடுத்துக்கிறீங்களா? இது காங்கிரஸ் கட்சியினுடைய உச்சகட்ட விரக்தி, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது காங்கிரஸ். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், அதிமுக தனித்து நிற்கிறது, அதோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு வங்கிகள் கிடையாது. அதே போல பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு 4 கட்சிகள் கூட்டணியில் அது இடம்பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணிகளுக்கு ஓட்டு வங்கிகள் கூட்டி கழித்து பார்த்தால் 20 விழுக்காடை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதிமுகவுக்கு 33 விழுக்காடுகள் ஓட்டு வங்கிகள் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் திமுக கூட்டணிக்கு 40 விழுக்காடுகள் ஓட்டு வங்கி இருப்பதால் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, கம்யூனிசம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் 40 வெல்லும் என்பதுதான் உண்மையை தவிர இவர் சிதம்பரம் சொல்வதைப் போல இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இல்லை, கணக்குகளுக்குள்ள போக எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் அப்படி போகிற போக்கில் சொல்லும்போது அதில் விவரங்கள் தேவைப்படுது. 40% திமுகவுக்கு வாக்கு வங்கி இருந்து எந்த அடிப்படையில் இருக்குது? திமுகவுடன் இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். எந்த கட்டத்தில் திமுகவுக்கு 40%? திமுகவுக்கு 30 விழுக்காடு ஓட்டு வங்கி இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஏற்காடு இடைத்தேர்தல் அதை நிரூபித்து இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கப்பட்ட அதிமுகவை எதிர்த்து திமுக தனித்து நின்றது. திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் 30 விழுக்காடு, கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இடைத்தேர்தலில் கூட 30 விழுக்காடு ஓட்டுகளை எங்களால் பெற முடிந்திருக்கிறது என்றால், நிச்சயமாக பொது தேர்தலில் அதை விட அதிகமான ஓட்டுகளை திமுக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 40% வாக்கு வங்கி இருக்கிறனால காங்கிரஸை திமுக தனித்து விட்டுருக்கா? அதாவது காங்கிரஸ் தனித்து விடப்பட்டதா திமுக தனித்து விடப்பட்டதா தேர்தல் களம்தான் பதில் சொல்லும். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். நான் ஒரு அரசியல் நோக்கராகவும் பார்க்கல, வெறும் காங்கிரஸாக மட்டும் நான் இப்போ பார்க்கல. அவர் முழுமையான ஒரு திமுகவுடைய ஒரு கொள்கை வெறியராக அவர் பேசுகிறார். 40 நாம் வெல்றாரு, அது நம்பிக்கை, அது தவறு கிடையாது. நேற்று கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. ஆனால் சகோதரர் சொல்வது போன்று 40 நமதே என்பது இந்த களத்தில் பேசுவது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா மக்களுடைய நகைப்புக்கு இடமாக ஆகிவிடக்கூடாது. திரு சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார்கள்?
கணிக்க முடியாதுன்னு சொன்னார்கள். அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் 40 வெல்லும் சொல்லல. அவர் உண்மையை சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி. இப்ப நானும் உண்மையைத்தான் சொல்லி ஆகணும். உண்மையை சொல்வது என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. அதனால நான் அவருக்கு ஆதரவாகவே சொன்னேன். கருத்து கணிப்பு கூட திமுகவை குறைத்து மதிப்பிட்டது. இன்னைக்கு அது கூடுதலா மதிப்பிடும் நான் சொன்னேன். பட் அவருக்கு அது புரியாம அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. புரியாமையும் கிடையாது. இதற்கு முன்னால் 2009 பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் 3 சீட்டுகளைத்தான் பெறும் என்று கருத்து கணிப்பு கூறப்பட்டது. ஆனால் 28 சீட்டுகளை நாங்கள் பெற்றோம். அதை போல இப்பொழுது திமுகவுக்கு நமது காங்கிரஸ்காரர் சொன்னதை போல நாங்கள் 4 சீட்டு பெறும், 10 சீட்டு பெறும், 20 சீட்டு பெறும், 29 சீட்டு பெறும் என்று உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்பு நாங்கள் சொல்லவில்லை. சரி, எங்களுக்கு எதிரான பத்திரிகை. அவர் சொன்ன 28 சீட்டு திமுக மட்டும் இல்ல, காங்கிரஸும் கூட்டணி மறுத்தாரு. உங்க நம்பிக்கையும் உங்க கருத்தும் ஒரு இருக்கட்டும். இது பற்றி அடுத்த தலைப்பு, ஒட்டிய தலைப்புகளும் அடுத்த கட்டங்கள் இருக்கு. இன்றைய நாளின் புதிய செய்தியில் வழங்க உமா காத்திருக்கிறார். அதை பார்த்துட்டு மீண்டும் தொடரலாம். உமா, இனி உங்களிடம். வணக்கம் செம்மல். இன்றைய தினத்தின் புதிய செய்திகளை சுருக்கமாக தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியது. அஸ்ஸாம், திரிபுரா மாநிலங்களில் 6 தொகுதிகளில் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாள். அன்றைய தினமே வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியாகிறது. தேர்தல் பேரணியில் அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வாக்குப்பதிவின் போது தேர்தல் அறிக்கைகளை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவது விதிகளை மீறிய செயல் என்ற தேர்தல் ஆணையத்தின் எச்சரிக்கை காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை திட்டமிட்டபடி இன்று வெளியாகுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என கட்சி தொண்டர்களுக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்திற்கு நன்மை கிடைக்கக்கூடாது என கருதியே சேது சமுத்திர திட்டத்தை ஜெயலலிதா எதிர்க்கிறார் என தேர்தல் பரப்புரையின் போது திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே தர முடியும் என மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அமித் ஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியது உட்பட 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது இலங்கை அணி. புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். இணைந்திருங்கள்.